ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். நேத்திக்கான மார்க்கெட் எஜுகேஷனல் vlogல பார்த்துருந்தீங்கன்னா, சைக்காலஜி எப்படி ரோலர் கோஸ்டர் ரைடில் நம்ம சைக்காலஜி பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். பார்க்காதவங்க வீடியோ வந்துட்டு என் ஸ்க்ரீனில் வந்துட்டு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எஜுகேஷன் பிளேலிஸ்ட் ஃபுல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வீடியோஸுமே அதில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் queries இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நாளைக்கு மண்டேக்கான மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எப்பவும் போல் ப்ளாட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் லெவலில் ஃபஸ்ட் லெவல் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு 48,971 இருக்குது. ஸோ நியூவாக வந்திருக்கவங்களுக்காக ஒரு வாட்டி சொல்கிறேன். 971 இருக்குது. எப்போவுமே க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு நான் எல்லோ கலர் லைனில் மார்க் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 48,971. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேயோட ஹை அது வந்து நான் ஆரஞ்ச் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லெவல் வந்து 49,052 இருக்குது. ப்ரீவியஸ் டே லோ வந்துட்டு அந்த லாஸ்ட் டேவோட லோவஸ்ட் பாயிண்ட் கேண்டில் மார்க் பண்ணிக்கலாம். வீக்லி ஹை பார்த்தீங்கனாலும் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். வீக்லினா இந்த போன வாரத்திலே ஹையஸ்ட் பாயிண்ட் 49,052 தான். ஸோ அதையும் அகெயின் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெர்ஜின் சிபிஆர் வந்துட்டு இருக்குது. வெர்ஜின் சிபிஆர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 48,630லேருந்து 350 ஒரு நியர்லி வந்துட்டு ஒரு 350 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு கீழே இருக்கனால கண்டிப்பாக இது வந்துட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. வெர்ஜின் சிபிஆரை பற்றி தெரியல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். புதுசாக வந்தவங்க எப்படி ட்ரேட் பண்ணும் வெர்ஜின் சிபிஆர்ன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒன் டேல பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 2 பையிங் கேண்டில்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? கண்டினியூஸாக 2 பையிங் கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ நாம் வந்துட்டு இப்போ ஒன்று எய்தர் ரிட்ரேஸ்மெண்ட்டில் பையிங் ட்ரேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல அப்படின்னா ஒரு புல் பேக்கில் செல்லிங் ட்ரேட் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இதுதான் ஒன் டேவோட அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக 2 பையிங் கேண்டில்ஸ் வந்திருக்கனால நம்ம வந்துட்டு எய்தர் பையிங்கில் புல் பேக் கொடுத்தா பையிங் பண்ண போகிறோம். இல்லை அப்ரப்டாக பெரிய கேப் அப் கொடுத்து மார்க்கெட் அப் சைடில் போகுது அப்படின்னா பையிங் ட்ரேடுக்கு என்ட்ரி கொடுக்கலனா ட்ரேடை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எங்கேயாவது ரிட்ரேஸ்மெண்ட் பேக் செல்லிங் ட்ரேட் கொடுத்தாலும் என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ நாளைக்கான டே ஓப்பனிங் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து ட்ரேட் டிசைட் ஆக போகுது. பட் ஆஸ் ஆஃப் நோ பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 48,970 அந்த ரேஞ்சில். ஸோ அகெயின் நம்ம பார்க்க போகிறது டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் ஆர் ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 48,200ல வந்துட்டு இருக்க போகுது. 49,200. சப்போஸ் அந்த இடத்துல வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவ் சைனும் நம்ம கிராஸ் ஆகிடுது அப்படின்னா தென் ஃபர்தர் டார்கெட்ஸ் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டில் நான் 49,500 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 49,500க்கு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஃப்ளாட் ஓப்பனிங்கில் நான் சொல்கிறது. சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த அதாவது 48,670 டச் பண்ணுதோ இல்லை கேப் டவுன் ஆகி 48,670 ஓப்பனிங் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கே பாருங்கள். ஏன்னா வந்துட்டு ஒன் டேல பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் பையருக்கு 2 பையரோட பிரேக்கிங் இருக்கனால அங்கே ஒரு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்துட்டு டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் கிடைக்குதான்னு பாருங்கள் கேப் டவுன் ஆனால். ஸோ ஃபஸ்ட் புல் பேக்கில் பையிங் பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு ப்ரீவியஸ் டேவோட லோ இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு வீக்லி சிபிஆரோட ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது. ஸோ இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன் செகண்ட், அது டுமாரோ சிபிஆரே மாற்றாமல் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சாரி, டுமாரோ சிபிஆர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ டுமாரோ சிபிஆர் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதா? இப்போ வந்துட்டு இந்த இடத்துல 3 சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது. S1 இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே லோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளோசிங் வெர்ஜின் சிபிஆரோட ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கேப் டவுன் அகைன் we are going to plan for a buying trade. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் டபிள்யூ ஆர் ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு பிளான் பண்ண போகிறோம். அப்போ எப்போ நம்ம வந்துட்டு செல்லிங்க்கு பார்ப்போம் அப்படின்னா வெரி பிக் கேப் அப் ஆகுது. நியர்லி 49,300 போயிட்டு கேப் அப் ஆகிட்டு 500 கிட்ட எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இஃப் யூ கெட் எம் ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் செல்லிங் ட்ரேட், தென் க்ளோசிங் ப்ரைஸ் தான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். அதை தாண்டி கேப் டவுன் ஆகுதுனாலும் வெர்ஜின் சிபிஆர் சப்போர்ட் இருக்கனால கண்டிப்பாக அது வந்துட்டு வெர்ஜின் சிபிஆருக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் 4 டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங். ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ஓப்பனிங் சொல்லியிருக்கேன், தென் கேப் டவுன் இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு S1 ப்ரீவியஸ் டே லோ சப்போர்ட்டை ரீச் ஆகிட்டாலும் பையிங்க்கு பாருங்கள். கேப் அப் ஆனால் 49,500 ரவுண்ட் லெவல் கிட்ட போனால் தான் உங்களுக்கு டிரெக்டாக போயிட்டு ஆனால் மட்டும்தான் செல்லிங்கான ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரேட். அதுவும் டார்கெட் வந்து லாஸ்ட்டாக வந்து க்ளோசிங் ப்ரைஸ் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ
மார்க்கெட் ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகும்போது பெஸ்ட் சினாரியோ பையிங் ட்ரேட்க்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த அனாலிசிஸ் புரியல அப்படின்னா, இன்னொரு வாட்டி ஸ்லோவா பாருங்க. உங்களுக்கே புரியும். பிளஸ் பேட்டர்ன்ஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் வந்தா மட்டும் ட்ரேட கன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுங்க. எல்லாமே ஆசிலேஷன்ல இருந்தா ட்ரேட ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே கூட போலாம். ஆனா அகைன் அண்ட் அகைன் நான் சொல்றது ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட் மெயின்டெயின் பண்ணுங்க. ஸோ எப்படி ட்ரேடிங் லைவ் மார்க்கெட்ல இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படி மைண்ட் செட்ட ப்ரிப்பேர்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது தெரியலன்னா, நான் நேத்து போட்டிருந்த எஜுகேஷன் வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். இந்த 2 மந்த்ஸா நான் போட்டிருக்க சீரிஸ் எல்லாமே சைக்காலஜிய பில்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க புதுசா மார்க்கெட்ல இருக்கீங்க, லாஸஸ் நெறைய வாங்குறீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணுங்க லைவ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றத. சைக்காலஜிய பில்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னு ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதிட்டு, அத ரெக்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைவ் ட்ரேட்ல அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்க. மிஸ்டேக்ஸ ரெக்டிஃபை பண்ணா மட்டும் தான் நீங்க ட்ரேடர் ஆக முடியும். ஸோ தட்ஸ் ஆல். இந்த வீடியோல எல்லா டைப் ஆஃப் அனாலிசிஸும் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நான் ஷார்ட்ஸ் போடுறேன். அதையும் வந்துட்டு கொஞ்சம் வியூ பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. Instagramல ஃபாலோ பண்ணாதவங்க நம்மளோட சேனல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். மறக்காம நம்மளோட வீடியோவ லைக் பண்ணிருங்க. தேங்க் யூ தென்.